கோவை மட்டுமில்லைங்க, தமிழகம் முழுவதும் ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள் அவசர கதியிலே மக்களுடைய கருத்துக்களை கூட கேட்காமல் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை இன்னைக்கு மக்கள் அதை எதிர்ப்பை காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதனால் அந்த ஊராட்சிகளுக்கு மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதியுதவி நிறுத்தப்படுகிறது. இன்னும் சுயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய சாலைகளோ நீர்நிலைகளோ இவையெல்லாம் பாதுகாக்கப்படுவதிலிருந்து கூட இந்த அரசு தவறுகிறது. ஏற்கனவே மாநகராட்சி நம்ம கோயம்புத்தூரில் பார்க்குறோம், இங்கேயே ஒழுங்காக குப்பை எடுக்கிறக்கு ஆள் இல்லை, அவர் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊராட்சி நாங்கள் தான் சேர்த்து நாங்கள் தான் பார்ப்போம்னா இன்னும் மோசமாக மக்களை கொண்டு போய் தள்ளுறாங்க. நீங்கள் ஏற்கனவே நகராட்சி மாநகராட்சி சிறப்பாக செயல்படுது, அங்கே கிடைக்கிற வசதிகள் நம்மளுக்கு கிடைக்கும்னா மக்கள் இவ்வளவு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க. இங்கேயே இவ்வளோ தூரம் சிரமம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஊராட்சிகளையும் இந்த கவர்மெண்ட் நாசம் பண்ண போகுது. அதனால தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மசோதாக்களை நிறுத்தி வச்சது தொடர்பாக சுயமாக முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டிச்சிருக்காங்க, விலக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியாக பார்த்தோம்னா இந்த ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன். அரசியலமைப்பு சட்டத்தில் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதுக்குள்ளே அவங்க செயல்படுறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் விலக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எப்படி ஒரு மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியும்? உச்சநீதிமன்றம் கேள்வி இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், காரணங்கள் அப்படிங்கிறது இது இன்டர்னலாக பரிமாறக்கூடிய விஷயங்கள். அது வெளி உலகத்துக்கு நம்மளுக்கு தெரியாது. ஏனென்றால் அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு சட்டசபையில் நம்ம வெளிப்படையாக பேசுகிறதுக்கும் ஃபைலில் நோட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில அரசாங்க தகவல்கள் நம்மளுக்கு தெரியாது. அதனால் கோர்ட்டோட ஸ்க்ரூட்டரிக்கு போகும்போது அவங்க அதை பார்க்கட்டும். கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ரகசிய கேமரா வச்சுருக்காங்க, அதை போக்கியது யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி. இந்த ஆட்சியில் தாங்க சாரு யார் அந்த சாரு, யார் அந்த காரு, இப்போ அடுத்ததாக எதுக்கு அந்த கேமரா, யார் வச்சாங்க கேமரா, இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள். என்ன இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரே விடை தெரியாத கேள்விகள் தான் இருக்குது. எப்படி வந்தது கேமரா, யாரோடையது அந்த கேமரா, அப்படி தான் கேட்கணும். இந்த அரசாங்கம் எதுக்கும் கவலைப்படுற மாதிரி தெரியலையே. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டுருக்கு. எங்கேயும் ஏன் காரணம்? மக்களுக்கு ஒரு காவல்துறை மீது சட்டம் ஒழுங்கு மேலே ஒரு பயம் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இன்று பெண்கள் முகமோசமாக பாதிக்கப்படுறாங்க. அதே போல் யூஜிசி வரைவு அறிக்கை கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. நம்ம மாநில அரசாங்களோட கருத்து கேட்குறது, ஸ்டேக் ஹோல்டரோட கருத்து கேட்குறதுக்காக மாநில அரசோ மத்திய அரசோ கருத்து கேட்புக்கு கால நீட்டிப்பு கொடுக்கறது இயல்பானது தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக தகவல்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் தகவல்களை பிரித்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு